இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதானா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குமே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணாலும் சரி, தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாலும் சரி, மாணவர்கள் போராட்டம் பண்ணாலும் சரி, எல்லாரையுமே அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலையை இந்த பாஜக அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த 2 நாட்களா தில்லியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவம், நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே இன்னைக்கு கொந்தளிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிஜேபி மற்றும் மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த போராட்டத்துல சின்னதா ஒரு கலவரத்தையோ, இல்ல ஒரு சண்டையோ, இல்ல வேற எந்த மாதிரியான விஷயங்களையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்களையோ, எதையுமே உங்களால பார்க்க முடியாது. அவ்வளவு அமைதியா அறவழி போராட்டம் தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த போராட்டத்துல தான் சோனம் வாங்சுக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 24வது நாளா உண்ணாநிலை போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி நடத்தப்பட்ட இந்த 45 நாள் போராட்டத்துல கூட ஒரு சிறு கலவரத்தை நம்மளால பார்க்க முடியல. ஆனா நேத்து 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போறோம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மாணவர்கள் அமைதியான முறையில தான் பேரணி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோக்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கு. ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த பேரணியை நடத்த விடாம பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அமைதியான போராட்ட களத்தை வன்முறை களமா மாத்தி, இத அந்த மாணவர்களுக்கு எதிராவே திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காகவும், காவல்துறையும், துணை ராணுவத்தையும் வச்சு ஒரு அராஜகமான முறையில அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. நேத்து அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது, நமக்கு இந்தியாவுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கான ரொம்பவே மோசமான அளவுக்கு நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட ஒரு 10 வயது சிறுவன்ல இருந்து 16 வயது, 17 வயது சிறுவர்கள் மேல கூட அவ்வளவு மோசமா அந்த போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, தடியடி நடத்தியிருக்காங்க. ஒரு பெண் காவலர்களை வச்சு பெண்களை அப்புறப்படுத்தாம, ஆண் காவலர்களை வச்சு ரொம்பவே அநாகரிகமான முறையில பெண்களை தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோக்கள் கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கு. இப்படி நேத்து காலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த தடியடி நடத்துறது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, இப்படின்னு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வேலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கத்தை மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவும், அடிப்படை வசதிகளா இருக்கக்கூடிய மருத்துவம், கல்வி இது எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுல எந்த பிரச்சனைகளும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஆனா இந்த அரசாங்கம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட கல்வித்துறையிலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை எதிர்த்து கேள்வி கேட்ட இளைஞர்களை இன்னைக்கு அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களை ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இதே தில்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தினப்பையும் இதே வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்துச்சு. மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினப்பையும் இதை விட மோசமான வேலைகளை இந்த அரசாங்கம் பார்த்துச்சு. தொடர்ந்து மக்கள் எதுக்காக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்களோ அதை தவிர வேறு ஒரு மோசமான பாதையில இந்த ஒன்றிய அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாஜக அரசாங்கம் தேவைதானா அப்படின்னு மக்களே எண்ணக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமையே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போராட்ட களத்துல இருக்கக்கூடிய நிறைய காவல்துறையினர் உடையை போட்டிருக்கவங்க உண்மையாகவே காவல்துறையினரை சேர்ந்தவங்க தானா, ராணுவத்தை சேர்ந்தவங்க தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு எழும்புது. ஏன் அப்படின்னா அதுல நிறைய பேருக்கு பேட்ச் கிடையாது, நிறைய பேருக்கு ஐடி கார்டு கிடையாது. அவர்களை பார்க்கும் போதே ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்க மாதிரியே தெரியல. இப்படி மாணவர்கள் மத்தியில வன்முறையை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய சங் பரிவார் ஆட்களை இந்த பாஜக அரசாங்கம் பயன்படுத்துதோ அப்படிங்கிற சந்தேகமும் வலுவா எழும்புது. ஏன்னா நீங்க அந்த போராட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப மோசமான வகையில நடந்துக்கிறாங்க. ஒரு காவலர்களுக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவர்கள் நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ மூலியமா நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இந்த வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மோடி மீடியாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போராட்ட களத்தையே நேத்து முழுக்க அவங்க காட்டவே கிடையாது. அதை மறைத்து வேறு வேறு செய்திகளை போட்டாங்க. அதை பண்ணது மட்டும் இல்லாம இப்ப மாணவர்களுக்கு எதிராகவே திரும்பி மாணவர்கள் தான் ஏதோ கலவரத்தை தூண்டினது மாதிரியான பிரபகண்டாவை செட் பண்ணி அதை இன்னைக்கு செய்திகள்ல எல்லாத்தையும் போட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அரசாங்கமும் இந்த மீடியாவும் யாருக்காக இந்த நாட்டுல செயல்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வலுவாவே எழும்புது. இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சதுக்கு பிறகும் கூட நேத்து இரவு முழுவதும் அந்த மாணவர்கள் ரோட்லயே படுத்து தூங்கியிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டமே குறையாம அவ்வளவு மாணவர்களும் அந்த இடத்துல நின்று போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளும் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு பேரணியை வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தில்லியில மக்களும் மாணவர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் போராட்டத்துக்கு பிறகும் கூட நீங்க இவ்வளவு அடக்குமுறை பண்ணியும் மாணவர்கள் அதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காம நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்துக்கு பிறகும் கூட இந்த அரசாங்கம் அவங்க கோரிக்கைக்கு செவிசாய்க்கல அப்படின்னா மிகப்பெரிய விளைவை இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் சந்திக்க நேரிடும்.